பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக இன்றைய முத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உபவாசம் என்ற தலைப்பில் நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த லெந்து நாள்லையும் விசேஷமாக மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் 32வது உபவாசமாக இந்த உபவாசத்தை நம்ம வேதத்தில் பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனம். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு தகப்பனார் தன் மகனுக்கு இறங்கும்படியாக, அதுவும் அவன் சந்திரரோகியாய் கஷ்டப்படுறான், கொடிய வேதனைப்படுறான், இந்த பொல்லாத பிசாசு அவனை தீயிலும் தண்ணீர்லையும் கொண்டு போய் அவனை தள்ளிடுதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்டோட வரார். என்ன கம்ப்ளைண்ட்னா, என்னுடைய மகன் நம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அவர்களால் விரட்டக்கூடாமல் சொஸ்தமாக்க முடியாமல் போயிட்டு. பாருங்க, 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவனை உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிட்டு என்றான். ஸோ ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இயேசுவினிடத்தில் வந்தா இயேசு இல்லை. எங்கே போனார்? மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில், லூக்கா 9ஆம் அதிகாரம், மார்க் 9ஆம் அதிகாரம், இதிலெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா இது 3 ஒரே சம்பவம் தான். நீங்கள் மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஊமையும் செவிடுமான ஆவி என்று சொல்லி நாம் அங்கு பார்க்கிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் அங்கேயும் கூட இதே சம்பவத்தை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த 3 புத்தகத்திலுமேயே, இந்த சுவிசேஷ புத்தகத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு அவர் அங்கே மறுரூப மலைக்கு கடந்து செல்கிறார். அப்போது அங்கே தான் இயேசு மறுரூபமானார். அங்கே தான் எலியாவும் மோசையும் வந்து பேசுகிறதை நாம் கவனிக்கிறோம் இந்த 3ஆம் வசனத்தில். அப்போது இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகளை எல்லாம் குறித்து பேசுகிறார்கள், சம்பாஷிக்கிறார்கள். அதற்கு பின்பாக அவருடைய முகம் மாறுகிறது, ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்க்குறாங்க. பிதாவின் சத்தம் அங்கே இவர்களுக்கு கேட்கிறது. இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற சத்தங்களை கேட்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த டைமில் தான் மற்ற சீஷர்களிடத்தில் இந்த தகப்பனார் தன் மகனை கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். அப்போ எஞ்சி இருக்கிற அந்த சீஷர்களால் அவனுக்கு சுகத்தை கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ தான் இந்த தகப்பனார் இயேசுவின் இடத்துல வந்து இதை ஒரு பெரிய ஒரு புகாராய் இதை தெரிவிக்கும் பொழுது 17ஆம் வசனத்தில் இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களுடனே இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இப்போ இயேசு தன்னுடைய சீஷரில் கடிந்து கொள்ளுகிறார். என்ன சொல்லி கடிந்து கொண்டார் பாருங்க? விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே என்று தம்முடைய சீஷர்களை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இப்போ இந்த மகனை ஆண்டவர் சொஸ்தமாக்கினார், அவனுக்குள்ளே இருந்த பிசாசை துரத்தினார், அதட்டினார். அதற்கு பின்பாக அந்த மகன் சொஸ்தமாயிட்டான், அவன் விடுதலை ஆயிட்டான். அதற்கு பின்பு பாருங்க, இந்த சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து போய் கேட்குறாங்க. 19ஆம் வசனத்தில், அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். ஒரு பெரிய ஒரு கேள்வி, நல்ல கேள்வியும் கூட. அவர்களுக்கு ஒரு பெரிய ஏக்கம். இயேசு வந்தவொடனே ஈஸியாக துரத்திட்டாரு, நாங்கள் ஏன் எங்களால் துரத்த முடியாமல் போயிடுச்சுன்னு இயேசுவினிடத்திலே அந்த கேள்வியை கேட்க, அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தானே, உங்கள் அவ்விசுவாசத்தினால தான் அவனை துரத்த முடியலை. பிரியமானவர்களே, இப்போ அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் இந்த மாதிரி ஜாதி பிசாசு, இந்த வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாதுன்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, அப்போ இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை ஃபாஸ்டிங் இருக்கிறதற்கு இங்கே ஏவுகிறார். நம்ம கடந்த ஒரு சில நாளுக்கு முன்னால் பார்த்தோம், யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் வந்து இயேசுவினிடத்தில் கேட்குறாங்க, ஏன் உம்முடைய சீஷர்களால் ஃபாஸ்டிங் எங்களை மாதிரி இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இயேசு சொல்கிறார், மணவாளன் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது மணவாளினின் தோழர்கள் கண்டிப்பாக ஃபாஸ்டிங் இருப்பாங்கன்னு. இப்போ இயேசு சொல்கிறார், நீங்கள் ஃபாஸ்டிங் இருங்கன்னு சொல்கிறார். கவனிங்க, எவ்வளவு நாள் நான் உங்கள் கூட இருப்பேன், நீங்கள் ஃபாஸ்டிங் இருங்கன்னு சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஃபாஸ்டிங்க்கு 3 முக்கியமான நோக்கம் உண்டு. அதில் முதலாவதாக இது நம்முடைய ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடிய உபவாசம். அதனால தான் அவர் ஃபாஸ்டிங்கை பற்றியே சொல்லும் பொழுது அதில் கூட ஒரு காரியத்தை சொல்கிறார், உங்கள் அவ்விசுவாசம்.
நீங்கள் கடுகளவு விசுவாசம் இருந்தால், இதையெல்லாம் அவர் திரும்ப சொல்ல காரணம் என்னென்னா, உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்படணும்னா நீங்கள் போய் ஃபாஸ்டிங் இருங்கன்னு சொல்கிறார். அப்போது ஃபாஸ்டிங்கில் நம்முடைய ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகும். பிரியமானலே, சில காரியங்களை நீங்கள் கேள்விப்பட்டு, சில காரியங்களை நீங்கள் பார்த்து சோர்ந்து போய் உங்கள் விசுவாசம் தளர்ந்து போகிற மாதிரி நேரங்களில் உடனே போய் தேவ சமூகத்தில் நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணிடுங்க. உபவாசம் இருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் உபவாசிக்க நம்முடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்படும். முதலாவது, our faith will increase. நம்முடைய விசுவாசம் அது பெருகும். இரண்டாவதாக, நான் எவ்வளவு நாள் உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? அப்படின்னா இங்கே ஆண்டவர் அவரிடத்தில் எதிர்பார்க்குற காரியம், தன்னோடு கூட இருக்கக்கூடிய அந்த இன்டிமசி எதிர்பார்க்குறார். ஃபாஸ்டிங் இருக்கிற நேரமெல்லாம் நம்ம தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்தை அதிகப்படுத்துவோம், நெருக்கத்தை அதிகப்படுத்த முடியும். அவர் இன்டிமசி வில் இன்க்ரீஸ். ரொம்ப முக்கியம் என்னென்னா, இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர் நமக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்து பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இயேசு பிதாவை வேண்டிக் கொண்டார் என்று யோவான் 14:16 படிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அப்போ ஃபாஸ்டிங் இருக்க அந்த இன்டிமசி அதிகமாகும். அதனால தான் இயேசு இல்லாத நேரத்தில் அவங்களால விரட்ட முடியல. இயேசுவோடு கூட இருக்கும்போது தான் விரட்ட முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஃபாஸ்ட் பண்ண நாம் தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்படுவோம், தேவ வல்லமையால் நிரப்பப்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்த முடியும். பாருங்கள், ஃபாஸ்டிங் முதலாவது நமக்குள்ளே அந்த ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்ணுது. ரெண்டாவது, அந்த இன்டிமசியை, அந்த நெருக்கத்தை அதிகப்படுத்தும். மூன்றாவது, அந்த ஃபாஸ்டிங் அந்த போல்ட்னஸை, அதாவது இந்த தைரியத்தை அதிகப்படுத்தும். 25 பாருங்கள். அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மார்க் 9:25 பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதட்டினார் என்று பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 17:18 இயேசு பிசாசை அதட்டினார் என்று பார்க்கிறோம். இவர் ஏற்கனவே மலையில் போய் அங்கே அந்த கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சு தேவனுடைய மகிமையை பார்த்துட்டு இறங்கி வந்த உடனே பிசாசு ஓடுது. அவர் அதட்டினார், அவ்வளோதான், பிசாசு ஓடிடுச்சு. இதுதான் நம்முடைய போல்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தைரியம் அதிகரிக்கப்படும். எப்போல்லாம் ஃபாஸ்டிங் இருக்கிறோமோ அந்த ஃபாஸ்டிங்கில் விசுவாசம் பெருகும். அப்போது ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவு பெருகும். மூன்றாவது, அந்த தைரியம் பெருகும். இந்த பெருக்கம் நமக்கு ரொம்ப முக்கியம். எனவே எப்போதும் உபவாசத்திலே நாம் காத்திருக்க பழகுவோம், உபவாசிக்க பழகுவோம். உபவாசம் எடுக்க நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு அதிகரிக்கும். எனவே இந்த நாட்களில் உபவாசத்தில் நீங்கள் அதிகமாய் நீங்கள் தேவ சமூகத்தை தேடுங்க. நீங்கள் ஊழியம் செய்தீங்களா, சின்ன ஊழியத்தில் ஈடுபடுறீங்களா, வாரம் ஒரு நாளாவது ஆண்டவர் சமூகத்தில் உபவாசத்தோடு கூட கர்த்தரை தேடுங்க. உங்கள் விசுவாசம், தேவனோடு இருக்கிற உறவு, அந்த தைரியம், இதெல்லாம் அது வளர்றதை, இன்க்ரீஸ் ஆகிறத, அதிகரிக்கிறத நாம் பார்க்க முடியும். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை நான் சொல்லிடுறேன். யாக்கோபின் நிருபம் 4:7 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் அதிகமாய் ஆண்டவரே இந்த நாட்களில் உபவாசத்தோடு உம்மை தேட, உபவாசத்திலே எங்கள் விசுவாசத்தை வளர்த்து கொள்ள, உம்மோடு இருக்கிற உறவை அதிகரித்து கொள்ள, இன்னும் நாங்கள் தைரியத்தை வளர்த்து கொள்ள கிருபத்தாங்க. ஒரு சாதாரண விசுவாசியினுடைய அடிப்படை அதிகாரம் பிசாசை துரத்துவது. இது அழைப்பு அல்ல, இது ஒரு அதிகாரம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த அதிகாரத்தை சரியாய் பயன்படுத்தி கொள்ள எங்கள் எல்லாருக்கும் கிருபை தாரும். ஒவ்வொருவருக்கும் இன்னும் இந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். இந்த செய்தியை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.